ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, உன்னை பார்க்கறதுக்காக உன் வீடு தேடி இந்த சாயப்பா வந்திருக்கும் போது நான் சொல்கிறத கூட கேட்க நேரம் இல்லாத அளவுக்கு அப்படி அவசரமாக என்ன செய்ய போகிறேன்? மிஞ்சி மிஞ்சி போனால் பொழுது போகிறதுக்கு எதையாவது பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி இல்லாத விஷயங்களை உட்காந்து யோசித்து சிந்திச்சு கவலைப்பட போகிறேன். முதல்ல நான் உனக்காக என்ன சொல்ல வந்திருக்கேன்னு கேளு. இந்த சாயப்பா தருவதை தட்டி விட்டுட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ தவிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ படுற கஷ்டங்களையும் நீ எதிர்பார்க்குற சந்தோஷத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ எதுக்காக ஆசைப்படுறியோ அதை உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்காக கஷ்டப்படுறியோ அதை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. அனைத்தையும் மாற்றி அமைக்கதான் இந்த சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கேன். கடைசி நொடியில் கூட நான் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தலைகீழாக திருப்பி போட முடியும். தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக யோசித்து கவலைப்படாத. உனக்கு எதிராக யார் இருந்த ஆட்டம் ஆடினாலும் கடைசியில் நான் ஆட போகிற ஆட்டத்தில் எல்லாமே மாறிடும். நம்பிக்கையோடு உன் செயல்களை நீ செய்யும் போது கண்டிப்பாக உனக்கான காரியங்களில் உனக்கு வெற்றியே உண்டாகும். உன் வேதனைகளையும் சோதனைகளையும் அறிந்த இந்த சாயப்பா நீ சாதனை படைக்கிற அளவுக்கு உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன் கஷ்டங்களையும் மன வருத்தங்களையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு நீ கவலைப்படுறத பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக நான் வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்காக யாருமே இல்லைன்னு நீ எதுக்காக வருத்தப்படுற? என்னை விட உனக்கு வேறு என்ன பெரிய உறவு இருக்க போகுது? உனக்காக நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த புரிதலோட நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சினா எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிடாமல் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி வழிகாட்டுவேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ நினைக்கிற விஷயங்கள் தள்ளி போகுது, தாமதமாகுதுன்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் உன் நன்மைக்காக உனக்கு கிடைக்காவிட்டாலும், நீ செஞ்ச புண்ணியத்துக்காக உனக்கு கிடைக்காவிட்டாலும் அதுக்காக நீ கவலைப்பட தேவையில்லை, துன்பம் கொள்ள தேவையில்லை. நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வருவேன். என்னை நம்புனினா சிறப்பானதை எல்லாம் சீக்கிரம் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். இந்த சாயப்பா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும். என்னை நம்பும் உனக்கு எந்த பயமும் வேண்டாம். தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை உண்டாக்கி தருவேன். நீ செய்யக்கூடிய செயல்களை நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. நம்பிக்கையோடு ஒரு காலை எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக அது உனக்கு வெற்றியாக மாறியே தீரும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி என் அருளால் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் உயர்வு அடைஞ்சே தீரும் என் செல்லமே. கடனுக்குள்ளே சிக்கிட்டா, கடன் வாங்கிட்டா எப்படி மனசு கஷ்டப்பட்டு அலைப்பாயுமோ பரிதவிக்குமோ, அதே போல தான் உன் வாழ்க்கையில் இப்போது நீ நிம்மதி இழந்து பரிதவிக்கிறேன்ற எனக்கு நல்லா தெரியும். உன் எண்ணங்களை நீ உயர்வாக வச்சுக்கோ. சீக்கிரம் எல்லாமே சரியாகி சந்தோஷம் வந்து சேர்ந்துரும். நீ நம்பும் போது அதை நல்லபடியாக இந்த சாயப்பா நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு முறையும் நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்துவது இந்த சாயப்பா நான் தான்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. நீ எதிர்பார்த்தது போல உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வந்திருக்கேன். வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு, அடுத்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு, உன் மன குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில் தெளிவை உண்டாக்க தான் நான் வந்திருக்கேன். இனிமேல் உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் நீ கவலையாகவே இப்படியே உம்முன்னு இருந்தினா உன் முகத்தை பார்த்து உன் வீட்டில் உள்ளவங்களும் கவலைப்படுறாங்கன்றது உனக்கு புரியலையா? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற? அப்போ உன் வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சின்னா நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. நீ கேட்டதை விட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்வாக கொடுத்து உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். சில விஷயங்களில் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றம் வராமல் கஷ்டமே தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு கவலைப்படாத.
மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கும் விஷயங்களை எல்லாம் அமைதியாக என் பொறுப்பில் விட்டுடு. உன் முயற்சியை மட்டும் நீ சரியாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும்படி இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன். என்னதான் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளிடம் உனக்கு உரிமை இருந்தாலும் அவங்கக்கிட்ட கோபப்படவோ கடுமையாக பேசவோ வேண்டாம். எல்லாரிடமும் அன்போடு பேசி அவர்களது தவறுகளை திருத்துறதுக்கு அமைதியாக எடுத்து சொல்லு. நீ உரிமையோட கோபத்தோட நல்லதையே சொன்னாலும் அவங்க அதை தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. எதையும் அன்போடு பெருமையோடு பேசி சமாளிக்க கற்றுக்கோ. இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். எதையும் யோசித்து சோகமாக சோர்ந்து போகாதே. காரணம் இல்லாமல் இந்த சாயப்பா எதையும் செய்ய மாட்டேன். வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்குற நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னையோட உன் கவலைகள் எல்லாம் தூசாக பறக்க போகுது. உன் வேலைகளை எல்லாம் நானே உனக்கு முன்னின்று வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நல்ல காலத்தை உருவாக்கி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன்னு செல்லமே. யாரை நீ நேசிக்கிறியோ, யார் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அவர்களை உன்னிடமிருந்து பிரிப்பது தான் இந்த கர்மாவின் வேலை. இந்த கர்மா எப்போவுமே பிடிச்சவங்க 2 பேரையும் பிரித்து வச்சிரும், பிடிக்காதவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அதனால் உனக்கு எதிரியாக இருக்கும் விஷயங்களையும் உனக்கு எதிராக இருக்கும் விஷயங்களையும் கர்மா உன் கையில் கொடுத்தாலும் அதை தாண்டி உனக்கு நல்லது செய்ய இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கையோடு நீ இரு. யாரை நீ நம்புறியோ அவங்க உனக்கு துரோகம் செய்யலாம். யாரை நீ ரொம்ப ஆசையாக பாசமாக நேசிக்கிறியோ அவங்க உன்கிட்ட பேசாமல் சண்டை போடலாம் அல்லது உனக்கே எதிரியாக மாறலாம். எது எப்படி நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை எதிரியாக நினைக்கும் மனிதர்களையும் உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளையும் நீ மௌனமாக கடந்து போக கற்றுக்கோ. மற்றவங்க யார் எப்படி இருந்தாலும் பொய்யானவர்களா பொய்யானவர்களா நடித்தாலும் கூட நீ எப்போதும் நேர்மையாக இரு. நேர்மைக்கும் உண்மைக்கும் நான் எப்போதும் பரிசு கொடுப்பேன். உனக்கான பரிசையும் மிகப்பெரிய அளவில் கொடுத்து உன்னை கம்பீரமாக உயர்த்தி வாழ வைப்பேன். அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அதை ஒளியாக நினச்சி உன்னை செதுக்கிக்கோ. வாழ்க்கையில் எப்போதும் உன்னை விட இன்னொன்று தான் நல்லா தெரியும், நல்லா இருக்குன்னு தோணும். நீயும் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. கத்தி முனையில் நடப்பதை போல உன் பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு சுலபமாக மாற்றி கொடுப்பேன். அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசுகிறதாலேயோ அடுத்தவங்க உன்னை மட்டம் தட்டி தாழ்த்தி பேசுகிறதாலேயோ நீ ஒருபோதும் தாழ்ந்து போயிட மாட்ட. அவங்கவங்க எண்ணம் போல தான் அவங்க பேசுகிற வார்த்தைகள் இருக்கும். அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசுகிறான் தாழ்த்தி பேசுகிறான்னா அவன் தப்பானவனாக இருக்கான், அதனால் அவனுக்கு அப்படிலாம் தோணுதுன்னு நினச்சி நீ அமைதியாக கடந்து போய்க்கோ, கற்றுக்கோ என் செல்லமே. உன் மனசில் இருக்க குழப்பங்களுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த சாயப்பா வழிகாட்டத்தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். நடந்ததை நினச்சி நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே. அத்தனையும் கடந்து செல்ல தயாராகு. உன்னை நோக்கி வருவதை எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வெற்றி பெறும் வரைக்கும் குதிரை மாதிரி வேகமாக ஓடணும். வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடினாதான் வெற்றி எப்போதும் உன்னிடத்திலேயே நிலச்சிருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, நம்ம வாழ்க்கை தான் உயர்ந்துடுச்சே, கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோமேன்னு உட்காந்து ஓய்வெடுக்க மட்டும் நினைக்காதே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களையும் ஒரு வெற்றி பெற்றவனே போதும் நினைப்பவர்களையும் காலம் சும்மா விடாது, தோக்கடிச்சிடும். நீ எப்போதும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. வலிகளும் வேதனைகளும் வாழ்க்கைனா என்னங்கிறதை உனக்கு உணர்த்தும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு வலியும் வேதனை